ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளியை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகா. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் 2 ஏலக்காய். இப்போ இது கூட நம்ம குட்டியா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க 2 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட அந்த 2 பச்சை மிளகாய் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அடிச்சு வச்சிருக்கேன், அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ஜூஸ் பண்ணி ஆட் பண்ணோம்னா கிரேவி நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்படி கொத்தமல்லி. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இப்போ இது கூட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா சூப்பரா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை அது கூட போட்டுடலாம். தண்ணீரை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா பாயில் ஆகட்டும். பாருங்க, பன்னீரெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. சூப்பராக குக் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.